என்னையோட சண்டே ரொட்டீன் தாங்க இது. ஆயுத பூஜை வரதுக்கு இன்னும் 3 நாள் இருக்கனால லீவ்ல எல்லாம் பண்ணிடலான்ட்டு க்ளீனிங் வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு கீழே வரும்போதே அத்தை ஒலை வச்சு அரிசியெல்லாம் போட்டாங்க. இன்றைக்கி என் வீட்டுக்காரர் பொன்மலை சந்தை போயிருந்தார். அங்கேருந்து மீனும், இது கிழங்க மீனுன்னு நினைக்கிறேன், கிழங்க மீனும் நண்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு ட்ரம்மில் பசங்களாம் மீன் போட்டு வளர்த்துட்டு இருந்தாங்க. அது கொஞ்ச நாளாகவே காணாமல் போயிடுது. என்னடான்னு பார்த்தா ஒரு மீன் கொத்தி வந்து கொத்தி தூக்கிட்டு போயிடுது. சரி இன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸில் வாங்கியாந்து போடலாமேன்னு சொல்லிட்டு ட்ரம்மை க்ளீன் பண்ணி உள்ளே அது ரெண்டையும் விட்டாச்சு. அப்புறம் வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு குட்டியாக 3 இறால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்குள்ளே பாட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி அந்த இறால் 3ஐயும் வந்து உள்ளே போட்டாச்சு. அது அழகாக குட்டியாக க்யூட்டாக இருந்துச்சு, ஒரு ரெட் கலரில் இருந்துச்சு. இதோட லைஃப்பும் கொஞ்ச நாள் தான் இருக்கும். என் வீட்டுக்காருக்கு புதுசாக வாங்குறதும் கொல்றதும் தான் வேலை. என்ன தான் நம்ம மீன் வாங்குகிற இடத்துல மீன் க்ளீன் பண்ணிட்டு வந்தாலும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து அது 2-3 டைம் அலசுறது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே அவ்வளோ அசடு. பேசாமல் நம்ம வீட்டிலே வாங்கி வந்து க்ளீன் பண்ணியிருக்கலாம் போல் இருந்துச்சு. ஒன்று ஒன்றா பொறுமையாக எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நண்டையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போயாச்சு. ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு மீன் குழம்புக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணி ஆரட்டுன்னு சொல்லிட்டு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது மீன் ஃப்ரைக்கு தாங்க ரெடி பண்ணேன். ஃப்ரைக்கு அவ்வளோவெல்லாம் மசாலா சேர்க்கலைங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், லெமன் மட்டும் புழிஞ்சு கொஞ்சம் நேரம் ஊறட்டுன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மீன் கோலா உருண்டை செய்யலான்னு சொல்லிட்டு மீன் தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அது கூட கொஞ்சோண்டு மல்லித்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சமாக பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தலையெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு இதையும் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் எதுக்கு எடுத்து வைக்கிறேன்னா மீன் கோலா உருண்டை போடும்போது உடஞ்சிராமல் இறுக்கமாக இருக்கும், எண்ணெயும் அவ்வளோவா குடிக்காது. எப்போதும் மீன் குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு தாளிச்சோம்னா டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். மீன் குழம்புக்கு நான் நார்மலாக எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து அரைச்சி ஊற்றுறது தான் பண்ணியிருந்தேன். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சுற டயத்தில் மீன் எடுத்து போட்டுரும். மீன் எடுத்து போட்டு ஒரு கொதி வந்தாக்கிலே ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சிம்மில் போட்டுட்டு குழம்பு இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு சின்ன வெங்காயமும் வெல்லமும் போட்டு இறக்குனா டேஸ்ட் இன்னமும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நான் உள்ள மீன் குழம்பு வச்சுருந்த கேப்பில் வெளியில் சாதம் வடித்த அடுப்பு சும்மா தானே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அத்தை அதில் நண்டு குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் மீன் குழம்பு ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்தது மீன் ஃப்ரை பண்ண ரெடி பண்ணிவிட்டேன். மீன் ஃப்ரை பண்ண கையோடவே கோலா உருண்டையும் போட்டு எடுத்தாச்சு. மற்ற ஒர்க்கிங் டேஸில் தான் ரேஸில் கண்ணை கட்டி விட்டு குதிரை மாதிரி ஒரே நோக்கத்தை வச்சு ஓடிக்கிட்டே இருக்கும், ஒர்க்குன்ட்டு. சரி சண்டே ஒரு நாள் ஆச்சு லீவாக இருக்கும், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசலாம் அப்படின்னு நினச்சா அன்னைக்கும் சமைக்கிறது சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அன்னைய நாளுமே ஓடிடுது. நம்மளில் பாதி பேருக்கு ஃபேமிலியோடு உட்காந்துருந்து ஒரு 5 நிமிஷம் முகத்தை பார்த்து கூட பேச டைம் கிடைக்காம தான் ஓடிக்கிட்டே இருக்கும். நான்வெஜ் எடுத்துகிட்டு வரும்போதே மணி 1 ஆயிடுச்சு. எல்லாமே ரெடி பண்ணி சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளேயும் மணி 4 ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் யாருமே சாப்பிடவே இல்லை. இன்றைக்காச்சும் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு நினச்சா அதுக்கும் வாய்ப்பு கிடைக்கல. நம்ம ஒர்க் போகிறோமோ இல்லை வீட்டில் இருக்கிறோமோ அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வேலையாச்சும் நம்ம ஃபேமிலியாக எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு மனம் விட்டு பேசினா ஃபேமிலியில் பல பிரச்சனையே வராது.